வந்திருக்கக்கூடிய நபர் யார் என்று புரிகிறதா? தெளிவாக சொன்னாதான் புரியும். நாடோ அயோத்தியாபுரி. அயோத்தியாபுரி. அயோத்தியாபுரி ஆளக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கு பல ஆமாங்க. பல ஆமா ஆமா. குழந்தைகள் இல்லா காலத்தால் 60,000 மனைவி கல்யாணம் பண்ணாராம். ஆமாங்க. ஆனா கைகேயி கைகை, சுமித்ரா, கோசலை மூவருக்கும் குழந்தை பிறந்தாங்க. சரிங்க. புத்திரகாமேஷ் யாகம் செய்து அந்த புத்திரகாமேஷ் யாகத்தில் ராமன் என்றும் பரதன் என்றும் சத்ருக்கன் என்றும் 4 பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அப்படி பிறந்து வளர்ந்து பட்டாபிஷேகம் வைக்கின்ற நேரத்திலே ஒரு நேரத்திலே சம்ராசுரன் சம்மாரத்திலே கைகேயி ஆனவள் அன்னை உதவினார் எமது தந்தைக்கு தசரத சக்கரவர்த்திக்கு. அந்த உதவி செய்யவே பெண்ணே சந்தோஷமாக இருக்கிறேன். இல்லை என்றால் இந்த யுத்தத்தில் வெற்றி காண முடியாது. ஆகையால் உனக்கு என்ன வர வேண்டும் கேள், தாராளமாக தருகிறேன் என்று சொன்ன உடனே என்னங்க ஐயா, நான் தேவையான பொழுது கேட்டு வாங்கிக் கொள்கிறேன். நாங்களும் தக்க பருவம் அடைந்தோம். தந்தையான தசரத சக்கரவர்த்தியானவர் தக்க பருவம் அடைந்திருக்கிறான். தலைமகன் ராமன். ஆகையால் இந்த நாட்டை பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும். ராவனுக்கு பட்டாபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கூடியின் வார்த்தையை கேட்டு அன்னை கைகை தான் அன்பு காட்டி அரைவணைத்து ஆசையோடு பாசத்தோடு பண்போடு வளர்த்தவள். எங்க அம்மா அதிகமா வளர்ந்த கோசலை. என் தாயானவள் கைகை தான். மனம் மாறியது. ஆகையால் தந்தை இடத்திலேயே அன்று நான் எப்பொழுது கேட்கிறேனோ அப்பொழுது கொடுங்கள் அந்த வரத்தை என்று சொன்னால் அல்லவா, அந்த நினைவில் வைத்துக் கொண்டு நாதா எனக்கு ஒரு வர வேண்டும். தசரத சக்கரவர்த்தி என்ன வர வேண்டும் கேள், நிச்சயமாக தருகிறேன் என்று சொன்ன உடனே ராமன் 14 ஆண்டுகள் கானகம் செல்ல வேண்டும். 14 ஆண்டு வனவாசம் செல்ல வேண்டும். பரதன் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று சொல்ல அப்பொழுதே தந்தைக்கு பாதி உயிர் பிரிந்தன. சொன்ன சொல்லை மாற்ற முடியுமா? முடியாது. செவிடுமா கேட்டு தந்தையின் வார்த்தை சிறமேற் கொண்டு அங்கிருந்து நானும் எனக்கு திருமணம் ஆகிப்போச்சு. 4 பேர் திருமணம் ஆகிப்போச்சு. நான் என் மனைவி சீதா தண்ணி லக்ஷ்மணனோடு ஆரண்யம் வந்தீங்க.
மாண்டாரே எமது தந்தை என் பிரிவை தாழ முடியாமல் மாண்டாரே எமது தந்தை அதை நினைத்து அறிவியனோ தம்பி லட்சுமணா எனக்கு பிரிய மனம் இல்லாமல் தம்பி மரதன் அண்ணா உன்னை விரும்பி முடியாது அண்ணா என்று தவித்துக் கொண்டிருக்கிறானே பாதரட்சியை வாங்கி என்னையே நினைத்து என்னை உன்னை என்றே நினைத்து இந்த பாதரட்சியை 14 ஆண்டுகள் நாட்டிலே இருக்க மாட்டேன். நாட்டின் முகத்திலே எல்லை முகத்திலே வாடி கோடாரம் அமைத்து அங்கேயே சிம்மாசனத்திலே உன் பாதரட்சியை வைத்து வணங்கி இருப்பேன் என்று தவித்துக் கொண்டிருக்கிறானே. உண்மைதான் அண்ணா. அதை எண்ணி அறிவியனோ என் மனைவி சீதையை சிறை எடுத்தானே மாவாடி ராவணன். அதை நினைத்து அறிவியனோ வனவாசம் வந்த பிறகு நமக்கு ஆதரவாயிலக்கு இருக்கக்கூடிய ஜடாயு என்று சொல்லக்கூடிய பட்சி நமக்காக உயிர் இழந்ததே. அதற்காக அறிவியனோ இதையே மரம் இந்த மரத்தின் நண்பா பார்த்தீங்களா? விஷ்ணுமுக பருவதம் வந்து விட்டோம். ஆனால் அதோ இரு கல்வர்கள் இருக்கின்றார்கள். யார் என்று கேட்டு பார்க்கலாமா? அவர்களை பார்க்கும் பொழுது இல்லை இருக்க முடியாது. அவர்கள் வாழி அனுப்பிய கல்வராக இருக்க முடியும். இருந்தாலும் உண்பதாக சொல்லி யார் என்று கேட்கலாம். புறப்படலாமா? பயம் தன்மையோடு இருந்து கொண்டிருக்கிறது. செய்யவில்லை, ஒரு ஆதரவு தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அது செவியிலே குண்டலமும் மார்பிலே கவசத்தோடு இருக்கிறது என்றால் அது பிறக்கும் பொழுதுதான் வரும், பிறக்கும் பொழுதே வருமா. அதை போல் யார் என்று அந்த வானரங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம், அது மீது பாவப்படாது. ஆகையால் புறப்படி என் தாயே குண்டலமும் மார்பிலே கவசத்தையும் அறிந்திருக்கின்றார். மறைத்துக்குள் வைத்திருக்கக்கூடிய யார் கண்ணுக்கும் இவர் தெரிந்திருக்கின்றார். என் அன்னை உழைத்தார். அப்படியா? அவங்களுக்கு காலில் இருக்கக்கூடிய குண்டலமும் கவசமும் யார் கண்ணுக்கு தெரியும், யார் பார்வைக்கு தென்படுகின்றதோ அன்னவருக்கே பணியாற்ற வேண்டும் என்று தொண்டு செய்ய வேண்டும் என்று அன்னை உழைத்து. உன்னுடைய அபிதானம், என்னுடைய விதயம் ஏன் உடலெல்லாம் தனி அடிபட்டு உதைப்பட்டு தெரியுமா? ரத்தகாயமா வந்துருக்கீங்களாப்பா? என் அண்ணன் மாலியானவள், அவரால் எங்கள் உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டது. ஏன் அவரால் உங்களுக்கு உயிர் ஆபத்து வந்தது? எதற்காக தெரியுமா? ஒரு நேரத்தில் மாயா இடத்தில் யுத்தம் செய்ய நேரத்தில் குகைக்குள் சென்றார்கள்.
நாட்டை பெருமையாக ஆட்சி புரிந்து வரும் நேரத்தில் என் அண்ணன் இதோடு வந்து விட்டார். அப்படியா? தெரியாமல் மணிமாவோடு சுட்டி விட்டார்கள். குறை ஒன்று கிடையாது, தவறு ஒன்று கிடையாது. அதுல அதற்கு என்ன தெரிவித்தார் தெரியுமா? என்ன தெரிவித்தார்? அண்ணன் உயிரோடு இருக்கும் பட்சத்தில் எப்பொழுது மணிமணத்தை கூட்டி எப்படி இந்த நாட்டை ஆளலாம் யார் கொடுத்த தைரியம் என்று என் உயிரை பறிக்க வந்தார் சுவாமி. உயிரை மயக்க வந்தானா? ஆமாம். அப்புறம் என்ன ஆயிற்று? உயிருக்காக பயந்து புறவை காட்டி ஓடி வந்துவிட்டோம். அப்படித்தானே? உங்களுக்கு ஆதரவு வேண்டுமா? அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, இவருடைய மனைவியை சிறையெடுத்து விட்டார். அது அச்சமாக இருக்கின்றது. இது மகா கொடிய பாவம். மகா கொடி பாவம். மனைவி பிரிந்து தண்ணீர் ஆடுகின்றார். மாற்றான் மனைவியை சிறையெடுத்தான் என்றால் அண்ணவனை பூவுலகிலே உயிருடன் விடக்கூடாது. அவனை எருமுறையாக கொன்று முடியாது சுவாமி. இவர் யார் என்று நாம் கேட்போம். யார் சுவாமி? அயோத்தியமா நகர், அயோத்தி எமது நாடு. தசரத சக்கரவர்த்திகள் அவர்களுடைய முதல்வர்கள் ராமன், லட்சுமண, பரத கொடிய ராவணன் தங்கள் மனைவி சிறையிருக்கிறார். ஆமா ஆமாம், ஜடாயு பற்றி சொல்லி அவர் மனைவி சீதையம்மையர் சிறைத்துக் கொண்டிருக்கிறார். ஆமாம், அந்த அம்மனை காப்பாற்றுவது உன் பொறுப்பு. அப்படியா? என் மனைவியை காப்பாற்ற உங்கள் பொறுப்பு சுவாமி. வாருங்கள் போகலாம். அப்படி போய் அப்படியா? அப்படியா? சத்தியமாக உன் மனைவியை விட்டு கொடுத்தோம் சுவாமி. அப்படியா? ஏதோ ஆதரவு இல்லாம அந்த தந்தி லட்சுமணா ஆதரவு வந்து விட்டது. புறப்படுங்கள், போகலாம். நீ என்ன செய்கிறாய்? உமது அண்ணனோடு மறுபடியும் போய் புரியும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்கிறேன். இல்லங்கள், வாலியை கொள்வது அவ்வளவு எளிதல்ல. அவரை கொல்ல வேண்டும் என்றால் முதலிலே இருக்கின்ற வருஷங்களா 7 மராமரம். ஆமா, பனைமரம் இருக்கு. 7 மராமரமும் வளைந்து வளைந்திருக்கிறது. ஏனென்றால் பாம்பு முதுகு மேல மறைச்சுக்கிறாங்க. அது சாபத்தால் பாம்பு இருக்கின்றது. அந்த 7 மரங்களும் நீங்கள் விடக்கூடிய பாலமது அந்த 7 மரங்களை துளைத்து 8வது என் அண்ணன் வாலி மீது தைத்தால் என் ஆளி ஒரே கணையா தொலைக்க வேண்டும். ஒரே கணையா தொலைங்கள் பார்க்கலாம். ஒரே ஒரு கணையா தொலைத்து பார்க்கலாம். ஆமா, இதை தொலைத்து காமிங்கள், பிறகு பார்க்கலாம். பார்த்தனையா, ராமர் பானமாகப்பட்டது ஒரே ஒரு கணையாலே 7 மரங்கள் தொலைப்பட்டது. இன்னும் இருக்கின்றது அந்த மாயாவின் உடல் இருக்கின்றது, அதை அசைக்கின்றதா என்று பார்ப்போம். ஏன்னா உங்கள் அண்ணன் சாகடித்தார் அண்ணவரை. பிறகு பார்க்கலாம். மறுமுறை ஒரு மறுமுறையா? ஆமா, ஒரு சோதனை செய்ய வேண்டும். என் வீரத்தின் மீது உனக்கு நம்பிக்கை கிடையாது? சந்தேகம் வருகின்றது. இதோ இருக்கின்றது, வாருங்கள். மாயாவின் உடல், இந்த உடலை ஒரு கணையால் அசைக்க மாட்டோம். இந்த உடலை அசைக்க மாட்டோம். சொல்வார், வலிமை இருக்கின்றது. இப்போது செல்வோம். நீங்கள் அறைகூவல் இருங்கள். அறைகூவல் சண்டைக்கு அழைத்து வாருங்கள். தயாராக வலிய சண்டைக்கு அழைத்து வாருங்கள். அப்படியா கட்டும். புறப்பட்டு போகலாம். அண்ணன் என்று மரியாதை மதிப்பை கொடுத்து மரியாதை என்பதே உனக்கு கிடையாது.